அனைவருக்கும் வணக்கம். நவக்கிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். விசுவாவசு வருடம் தை மாதம் 29ஆம் தேதி வியாழக்கிழமை, தேய்பிறை 12/2/2026, தசமி திதி நண்பகல் 12:22 வரை. அதன் பிறகு ஏகாதசி திதி சமநோக்குள்ள கேட்டை நட்சத்திரம் மதியம் 1:42 வரை. அதன் பிறகு கீழ்நோக்குள்ள மூலம் நட்சத்திரம் பிரபலாரிஷ்ட யோகம் மதியம் 1:42 வரை. அதன் பிறகு சித்த யோகம். நல்ல நேரம் காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரை, 11 மணியிலிருந்து நண்பகல் 12 மணி வரை, மாலை 4 மணியிலிருந்து 5 மணி வரை மற்றும் இரவு 8 மணியிலிருந்து 9 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை: மகர லக்னம், லக்னத்திலேயே சூரியனும் செவ்வாயும், கும்பத்தில் சுக்கிரனுடன் புதன் ராகு, மீனத்தில் சனி பகவான், மிதுனத்தில் குரு பகவான் வக்ரமாக, சிம்மத்தில் கேது, விருச்சிகத்தில் சந்திரன். இன்று என்ன செய்யலாம்? பயிர்களுக்கு மருந்து தெளிக்க, கணிதம் கம்ப்யூட்டர் பயில, வாகனம் விற்க, அரசு அதிகாரிகளை சந்திக்க, முட்செடிகள் அகற்ற, கடன் தீர்க்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, அடுத்தவர்களை பாராட்டும் பொழுது அவர்களின் மனமும் குளிரும், நம்முடைய மனதில் உள்ள பொறாமையும் அழியும். ஆமாங்க, அதனால தாங்க சின்ன சின்னதாக யாராவது உதவி செய்திருந்தாலும் நல்லது செய்திருந்தாலும் உடனே கூப்பிட்டு நீங்கள் பாராட்டுவீங்க. சிறப்பாக செய்தீங்க, இது மாதிரி தான் செய்யணும் அப்படின்னு. எங்கும் எப்பொழுதும் நல்லது செய்யக்கூடியவர்கள் யார் இருந்தாலும் அவர்களிடமே சென்று அவர்களை வாழ்த்தி வணங்குவதோடு மட்டுமல்லாமல் பாராட்டி பரிசு பொருளும் தரக்கூடிய பரந்த மனசுக்கு சொந்தக்காரர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. கடந்த 2-3 நாளாக இருந்து வந்த அலைச்சல்கள், ஏமாற்றங்கள், சின்ன சின்ன வாக்குவாதங்கள், இதில் இருந்தெல்லாம் விடுபட்டு இன்றைய தினம் நீங்கள் உற்சாகமாக இருப்பீங்க. ஆனாலும் கூட கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் கொஞ்சம் சந்திராஷ்டிரம் இருக்குது. அதனால் கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் மதியம் 1:45 மணி வரைக்குமே கொஞ்சம் நிதானமாக இருந்துட்டாங்கன்னா போதுங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே இன்றைக்கி வெற்றிகரமாக முடியுங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. எல்லாத்துலேயுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் மட்டும் மதியம் வரைக்கும் நிதானமாக இருக்கணுங்க. மற்றபடி உங்களுடைய ராசிநாதனாகிய செவ்வாய் பலமாக உட்கார்ந்துருக்கிறார். அதனால் பெரிய பொறுப்புகள், பதவிகளுக்கு நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. அலர்ஜி, இன்ஃபெக்ஷன் எல்லாமே வரும். ஏதோ ஒன்று போட்டு அழுத்துகிற மாதிரி சில நேரங்களில் தோணும். எல்லாம் சரியாக தான் இருக்குது, இருந்தாலும் உடம்பு முடியாத மாதிரி இருக்குதே அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்களும் ஒரு பக்கம் துரத்தி கொண்டு இருக்குங்க. உங்களுக்கு ஆதரவாக சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் எல்லா வகையிலுமே இன்றைக்கி நல்லது நடக்கும். எதிர்பார்த்த தொகையும் இன்றைக்கி கையில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. அவசரத்துக்கு அக்கம் பக்கத்தில் கைமாத்தா வாங்கின தொகையும் இன்றைய தினத்தில் நீங்கள் தந்து முடிப்பீங்க. வியாபாரத்தில் கடந்த 2-3 நாளாக இருந்து வந்த தேக்க நிலை மாறும். இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல, புது வாடிக்கையாளர்கள் வருவாங்க. கலெக்ஷனும் நல்லா இருக்குங்க. உத்தியோகத்தில் சின்ன சின்ன சலசலப்புகள், போட்டி பொறாமையில் உங்களை கார்னர் பண்ண பார்ப்பாங்க. ஆனால் அதையும் தாண்டி இன்றைய தினத்தில் நீங்கள் முன்னுக்கு வருவீங்க. இன்றைய தினம் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் மதியம் 1:45 மணி வரைக்கும் சந்திராஷ்டிரமம் கொஞ்சம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து விடுபடுறதுக்கு சீரகம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் எதிர்ப்புகளை எல்லாம் தாண்டி முன்னேறும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
ரிஷபராசிக்காரர்களே, புரிந்து கொண்டால் கோபம் கூட அர்த்தமுள்ளதாக தெரியும். புரியாவிட்டால், புரிந்து கொள்ளாவிட்டால் அன்பு கூட அர்த்தமற்றதாகிவிடும். ஆமாங்க, எங்கேயுமே புரிதல் தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் புரிதல் இருந்தால் தான் வாழ்வு சிறக்கும். நண்பர்களாக இருந்தாலும் புரிதல் இருந்தால் தான் வாழ்வு சிறக்கும். இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எல்லோரையும் புரிந்து நடந்து கொள்ளக்கூடிய புத்திசாலிகள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குதுங்க. சந்திராஷ்டமம் தொடங்கி இருக்குது, அதனால் கவனமாக இருங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 1:45 மணி வரைக்குமே சந்திராஷ்டமம் இருக்குது. அதுக்கடுத்தது மதியம் 1:45 மணியிலிருந்து ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்க இருக்குது. அப்படி இருக்கிறதுனால ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் இரவு நேர பயணங்களை கவனமாக கையாளணும். பயணங்களை தவிர்க்கிறது கூட நல்லதுங்க. ராசிக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அதே மாதிரி பயணங்களில் நிதானமாக இருக்கணும். சாப்பாட்டு விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ஏன்னா வாயு பதார்த்தங்களை இன்றைக்கி தவிர்க்கிறது நல்லது. உப்பு புளி காரம் கொஞ்சம் குறைச்சலாக இருந்தால் நல்லதுங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால இன்றைய தினம் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயம், அது மாதிரி முக்கியமான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் கவனமாக கையாளுங்க. ஏன்னா பயணங்களின் போது பணம் கொண்டு போய் அப்புறம் நடுவில் அது காணாமல் போயிடக்கூடாது. நகை நட்டு விலை உயர்ந்த தங்க நகைகள் எதுவாக இருந்தாலும் அதையும் கவனமாக கையாளுறது ரொம்ப நல்லதுங்க. குடும்பத்தோடு நீங்கள் பயணப்படுறீங்க அப்படின்னு சொன்னால் பாதுகாப்பை உறுதி செய்துட்டு பயணப்படுங்க. இன்றைய தினம் வியாபாரத்தில் சின்ன சின்ன சலசலப்புகள் இருக்கும். வேலையாட்களின் ஒத்துழைப்பு குறைவாக தான் இருக்கும். நீங்களே முதலாளி நீங்களே தொழிலாளின்னு சில நேரம் ஆக வேண்டியிருக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்ல, இருந்தாலும் கூட வேலை பார்க்குறவங்கள பகைச்சிக்க வேண்டாம். மேலே இருக்கிற அதிகாரிகள் ஏதாவது சொன்னால் பொறுமையாக கேட்டுக்கிறதுக்கு தயாராக இருங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால நிதானமாக இருங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, அச்சம் என்பது அடிமனதிலே வேரூன்றி எழுந்துவிட்டால் மிச்சம் மீதி உள்ளதெல்லாம் அடியோடு சாய்ந்துவிடும். ஆமாங்க, அதனால தாங்க அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையேன்னு தினசரி வாழ்க்கையில் துணிச்சலோடு நீங்கள் வேலை பார்ப்பீங்க. துணிவே துணைன்னு எல்லா வகையிலும் துணிந்து செல்லக்கூடியவர்கள், தன்னம்பிக்கையுடன் இருப்பவர்கள், அச்சமில்லாமல் ஆற்றல் படைத்தவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. சாதகமான வீடுகளில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்கிறாரு. அதனால் நினச்சது நிறைவேறுங்க. ஆனால் ராசிக்குள்ளார ஜென்மகுரு உட்கார்ந்துருக்கிறதுனால எது எடுத்தாலும் கொஞ்சம் தடங்கலாகி தான் முடியுது. முதல் முயற்சியில் ஒரே முயற்சியில் எதுவுமே முடிக்க முடிய மாட்டேங்குது. என்ன இப்படி இருக்குன்னு சில நேரங்களில் அழுத்து கொள்ளவும் செய்வீங்க. இருந்தாலும் கேது உங்களுக்கு வலுவாக உட்கார்ந்துருக்கிறார். அதனால் பெரியவங்களை பெரிய மனிதர்களை இன்றைக்கி அவர் அறிமுகப்படுத்தியும் வைப்பார். எந்த வேலைக்காக நீங்கள் போய் அலைஞ்சின்னு இருக்கீங்களோ அந்த வேலையை சீக்கிரம் முடிக்கிறதுக்கான நபர் இன்றைக்கி உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. 9ஆம் இடத்துல பூர்வ புண்ணியாதிபதி சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அவரோட உங்கள் ராசிநாதன் புதனும் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் இன்றைக்கி நல்லது நடக்கும், ஜெயிச்சு காட்டுவீங்க. ஆனால் இந்த 2 கிரகங்களோட ராகுவும் இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. அலர்ஜி இன்ஃபெக்ஷன் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. சோப்பு பவுடர் அந்த மாதிரி முக்கியமான சில அந்த குளியலறை பொருள்கள் இதெல்லாம் எதுவாக இருந்தாலும் எக்ஸ்பைரி டேட்டெல்லாம் இருக்கா, முடிஞ்சிடுச்சு, அதெல்லாம் பார்த்துட்டு பயன்படுத்துறது நல்லது. அடிக்கடி பிராண்டு மாற்றாமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதே போல் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு நல்லா இருக்குது, லாபம் இருக்குது. புது பங்குதாரர்கள் புது முதலீட்டாளர்கள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு செல்வாக்கு உண்டுங்க. அதிகாரிகள் என்ன நினைக்கிறாங்களோ அதை உடனே நீங்கள் செய்து கொடுப்பீங்க. அவங்க நினச்சதை விட அதிக அளவு நீங்கள் நல்லாவே செய்து கொடுப்பீங்க. அந்தளவுக்கு இன்றைக்கி உங்களுக்கு எல்லா வகையிலுமே திறமைகள் வெளிப்படுங்க. என்றாலும் இன்றைய தினம் கொஞ்சம் நிதானமாக பேசுகிறது நல்லதுங்க. பேச்சில் மட்டும் அவசரப்பட்டு எதுவும் சொல்லிட வேண்டாம். ஏன்னா செவ்வாயும் சூரியனும் வாக்குஸ்தானத்தை பார்க்குறதுனால திடீர்னு உணர்ச்சி வசப்பட்டு எதையும் பேசி வைக்க வேண்டாங்க. திருவாதிரை
நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 1:45 மணி வரைக்கும் நல்லா இருக்குதுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கும் மதியம் 1:45 மணிக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரர்களே, ஒரு பெரும் கூட்டத்தில் இருந்து கொண்டு நாம் தனிமையை உணர்வோமாயானால் அந்த இடம் நமக்கான இடம் இல்லை என்பதாக அர்த்தம். ஆமாங்க, ஒரு குடும்ப விழாவிலே நீங்கள் போய் கலந்துக்கிறீங்க, எல்லாரும் ஒரு மாதிரி குதூகலமாக இருக்காங்க, ஆனால் உங்களை கொஞ்சம் லேசாக ஒதுக்கி வைக்கிறாங்க. அப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க? இது நமக்கான இடம் கிடையாது, நாம் கிளம்பிட வேண்டியதான் அப்படின்னு நினைப்பீங்க. எங்கும் எப்பொழுதும் மதியாதார் வாசல் மிதியாமல் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், தன்மான சிங்கமாக இருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. காலையில் கொஞ்சம் வேலை சுமை இருக்குங்க அப்படி இப்படின்னு, ஆனால் மதியத்துக்கு பிறகு நீங்கள் பரபரப்பாகிடுவீங்க. முடிய வேண்டிய விஷயங்களும் நல்ல விதத்தில் முடியும். எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாகவும் நடக்கும். நண்பர்களும் இன்னைக்கு ஆதரவாக பேசுவாங்க. விஐபிகளாலும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு உதவிகள் எல்லாமே கிடைக்கும். அரசு சம்பந்தப்பட்ட விவகாரங்கள் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. சூரியனும் செவ்வாயும் உங்கள் ராசியை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால உடல் உஷ்ணம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குதுங்க. அதனால் அவ்வப்போது பழங்கள் சாப்பிட்றதும் ரொம்ப நல்லதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால குடும்பத்தில் சலசலப்புகள் எல்லாமே விலகும். குடும்பத்தில் சந்தோஷமும் அதிகரிக்குங்க. சிலருக்கு வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு வெளிநாட்டு நிறுவனத்தில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே போல் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்ல. காலையில் கொஞ்சம் மந்தமாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் மதியத்துக்கு பிறகு வாடிக்கையாளர்கள் அதிகமாக வருவாங்க. செல்வாக்கு அதிகரிக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினத்தில் நீங்கள் பரபரப்பாக இருப்பீங்க. புது விஷயங்களையும் நீங்கள் கற்றுப்பீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 1:45 மணி வரைக்கும் அமோகமாக இருக்குது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கும் மதியம் 1:45 மணிக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் தடைகள் விடைபெறும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, வளையக்கூடியது தான், இருந்தாலும் வளைந்து கொடுக்காமல் வம்பிழுத்து விடுகிறது நாக்கு. ஆமாங்க, எது எப்போ வளைஞ்சு கொடுக்கணும், எந்த நேரத்தில் வளைஞ்சு கொடுக்கணும், யார்கிட்ட நம்ம வளைந்து கொடுக்கணும், வார்த்தையால் வளைந்து கொடுக்கணுமா, வாழ்க்கையிலேயே வளைந்து கொடுக்கணுமா அப்படின்லாம் நீங்கள் எப்போதும் யோசித்து கொண்டிருப்பீங்க. கஷ்டப்பட்ட காலத்தில் நமக்காக தூக்கி விட்டவங்க, நமக்கு ஆறுதல் சொன்னவங்க, அது மாதிரி யாராவது இருந்தால் அவங்களுக்கு காலமெல்லாம் வளைந்து கொடுத்து வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால நினச்சது நிறைவேறும். எதிர்பார்த்தது சீக்கிரமாக முடியும். எங்கே போனாலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. அதே மாதிரி குரு பகவான் பலமாக இருக்கிறதுனால பெரிய சொத்துக்கள் வாங்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க. பூமிக்காரகன் செவ்வாயும் பலமாக இருக்கிறதுனால பழைய இடம் சின்ன இடத்தை கொடுத்துட்டு பெரிய இடம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. சொத்து சம்பந்தப்பட்ட வழக்குகள் அதெல்லாமே சுமூகமாக முடியுங்க. சுக்கிரன் பலமாக உட்கார்ந்துருக்காரு. உங்கள் ராசியை பார்க்குறாரு. அழகுபடுத்தி கொள்வதில் ஆர்வம் காட்டுவீங்க. எல்லார் முன்னால் நாம் கம்பீரமாக தெரிய வேண்டாமா? டல் அடித்து போய் அப்படியே அழுது வடிகிற முகத்தோடு இருப்பாங்களா, எண்ணெய் வடிகிற முகத்தோடு இருப்பாங்களா? கொஞ்சம் அழகுபடுத்திப்போம் அப்படிங்கிற அக்கறை உங்களுக்கு இப்போ வர ஆரம்பிக்குது. அதை தொடர்ந்து அந்த அக்கறை இருந்துட்டுருக்கிறது நல்லதுங்க. ஏன்னா தோற்றப்பொலிவு ஆள் பாதி ஆடை பாதின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. வியாபாரத்தில் இன்றைக்கி நல்ல லாபம் இருக்குது. எதிர்பார்த்தபடி வாடிக்கையாளர்களும் வருவாங்க. உத்தியோகத்திலையும் இன்றைக்கி சவால்களையும் தாண்டி சமாளித்து ஜெயிச்சு காட்டுவீங்க. எல்லாம் சரிதாங்க. ஆனால் இந்த அஷ்டமத்து சனி போட்டு பாடாப்படுத்துது.
எல்லாத்தையும் தயார்படுத்தி வைப்பீங்க. கடைசி நேரத்தில் ஏதாவது ஒன்று விடுபட்டு போகும். கடைசி நேரத்தில் ஏதாவது ஒரு சிக்கல் வரும். அஷ்டமத்து சனி இருக்கிறதுனால குருவி சேர்க்குற மாதிரி சேர்த்து எதுலையாவது கொண்டு போய் போட்டு ஏமாந்துடக்கூடாது. அப்ரூவல் இல்லாத லேண்டில் ஏதாவது போட்டு காசு போட்டு ஏமாந்துடக்கூடாது. அந்த வகையில் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. ஒரு சிலருக்கு வெளிமாநில தொடர்புள்ள நிறுவனங்கள் மூலமாக வியாபார வாய்ப்புகள் வரும், உத்தியோக வாய்ப்புகளும் வருங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி அமோகமாக இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டு. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் கசப்பாக இருந்தாலும் மாலையில் நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, பிரச்சனை சிறிதோ பெரிதோ தனியாக சமாளிக்க பழகு. அப்போதுதான் உன்னுடைய பலம் எது பலவீனம் எது என்பதை உன்னாலேயே உணர்ந்து கொள்ள முடியும். ஆமாங்க, அதனால தாங்க ஏதாவது ஒரு சிக்கல்னா உடனே அவங்கள போய் பார்க்குறது, இவங்கள போய் பார்க்குறது, பதட்டப்படுறது, அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்காதுங்க. இந்த பிரச்சனை எங்கேருந்து வருது, இது எப்படி வருது, நம்மால் இதை எப்படி சமாளிக்க முடியும், இதுக்கு வழி என்ன அப்படின்னு தீவிரமாக உட்கார்ந்து தீரமாக முடிவுகள் எடுக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக ராகு உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் எங்கே போனாலும் நல்லது நடக்குங்க. எதிர்த்து நின்றவங்கள்லாம் காணாமல் போவாங்க. ஆனால் செலவு நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போகுது, கடனும் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போகுது. ஏதோ ஒரு தைரியத்தில் எல்லாம் வாங்கின்னு இருக்கோம். நாளைக்கு ஏதாவது ஒரு சிக்கல் வந்துட்டால் எப்படி நம்ம கடன் அடைக்க போகிறோம்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டிருப்பீங்க. கண்டகச்சனி நடந்துன்னு இருக்கிறதுனால ஏற்கனவே லோன் வாங்கியாச்சு, இப்போ டாப்அப் பண்ணுற மாதிரி நிலைமைக்கு வந்தாச்சு அப்படிங்கிற கலக்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக வெற்றியை தரக்கூடிய வகையில், எல்லா வகையிலும் நன்மையை தரக்கூடிய வகையில் ராகு இருக்கிறாரு. அதனால் வேற்றுமொழி பேசுகிறவங்க, வேற்று இனத்தை சார்ந்தவங்க, வேற்று மாநில நாடுகளில் இருக்கிறவங்க, அவங்க மூலமாக சில உதவிகள்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அதே மாதிரி இன்றைய தினம் கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள் வந்து போகுங்க. சந்திரன் சாதகமான வீடுகளில் சஞ்சாரம் செய்கிறதுனால சவால்களில் இன்றைய தினத்தில் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. சகோதரக்காரகன் செவ்வாய் சூரியனோட உட்கார்ந்துருக்கிறதுனால சகோதரங்களால் அலைச்சலும் செலவுகளும் சின்ன சின்ன பகையும் வரக்கூடுங்க. வியாபாரத்தில் இன்றைக்கி லாபம் நல்லா இருக்குது, எதிர்பார்த்தபடி வாடிக்கையாளர் வருவாங்க. உத்தியோகத்தில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலேருந்து மதியம் 1:45 மணி வரைக்குமே நல்லா இருக்குதுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கும் மதியம் 1:45 மணிக்கு பிறகு சிறப்பாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, காணாமல் போனவர்களை கூட தேடலாம், ஆனால் கண்டும் காணாமல் போனவர்களை ஒருபோதும் தேடாதே. ஆமாங்க, அதனால தாங்க மதிப்பு இல்லையா, ஒரு இடத்துல மரியாதை இல்லையா, கோடி பணம் கொட்டி கொடுத்தாலும் அடுத்த நிமிஷம் அந்த இடத்துல நீங்கள் இருக்க மாட்டீங்க. அடுத்தது அவங்க தங்க தாம்பூலத்தில் எல்லாம் வச்சு கொடுத்து வரவேற்று கொடுத்தாலும் அந்த இடம் தேடி நீங்கள் போக மாட்டீங்க. எங்கும் எப்பொழுதும் உண்மையான அன்பு பாசத்துக்கு கட்டுப்படுபவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. மரியாதை இல்லாத இடத்திலே மறுபக்கம் திரும்பி பார்க்காமல் தன்மானத்துடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி சந்திரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார். அதனால் சமயோஜித புத்தியால் ஜெயிச்சு காட்டுவீங்க. தொட்டதெல்லாமே இன்றைக்கி துலங்குங்க. எதிர்பார்த்ததெல்லாமே இன்றைக்கி சீக்கிரமாக நடக்குங்க. விஐபிகளும் இன்றைய தினத்தில் அறிமுகமாகுவாங்க. ராசிநாதன் சுக்கிரன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் திருமணம் தள்ளி போனவங்களுக்கு சீக்கிரம் திருமணம் கூடி வர வாய்ப்பு இருக்குது. குழந்தை பாக்கியம் தள்ளி போனவங்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான சூழல்கள் இருக்குதுங்க. சுகஸ்தானத்தில் பாதகாதிபதி சூரியன் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் இனந்தெரியாத ஒரு பயம், ஒரு கவலை, அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துட்டு தாங்க இருக்கும். எல்லாம் சரியாக தான் இருக்குது, ஆனாலும் ஏதோ ஒரு பயம் மனசுக்குள்ளார இருக்குது. அதை சில
சில நேரங்களில் யோகா தியானம் மூலமாக நீங்கள் சரி பண்ணலாங்க. குலதெய்வத்தையும் அடிமனசுக்குள்ளார நினச்சிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. சனி பகவான் வலுவாக உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க. உங்களுடைய ராசியை குரு பகவான் பார்த்துன்னு இருக்காரு. அப்படி இருக்கிறதுனால பெரிய பெரிய சவாலான விஷயங்களை கூட இன்றைக்கி சர்வசாதாரணமாக நீங்கள் செய்து முடித்து காட்டுவீங்க. வியாபாரத்தில் கூட எதிர்பாராத திடீர் லாபம் எல்லாம் இருக்குது. பழைய பாக்கிகளும் வசூலாகும். உத்தியோகத்தில் தொடரலாமா இல்லை சொந்த தொழில் தொடங்கலாமா ரெட்டை மனசோடு தான் இருந்துட்டுருக்கீங்க. என்ன இருந்தாலும் நீங்கள் சுய தொழில் தொடங்கிறதுக்கான முயற்சிகளை தான் அடுத்தது இறங்க போகிறீங்க. அதுவும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டு. பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலுமே சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 1:45 மணி வரைக்கும் அருமையாக இருக்குதுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் மதியம் 1:45 மணிக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, ஒளி பார்ப்பதற்கு சிறியதாக இருக்கும். ஆனால் தன்மேல் விழக்கூடிய அடிகளை அது தாங்கிக் கொள்வதனால் மிகப்பெரிய பாறைகளையும் உடைத்தெறியும் சக்தியை பெறும். ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் பார்க்குறது ரொம்ப எளிமையாக இருப்பீங்க. ஆனால் மிகப்பெரிய சாதனைகளெல்லாம் நீங்கள் செய்வீங்க. எத்தனையோ வழிகள் உங்கள் வாழ்க்கையில் வந்தாலும் கூட அந்த வழிகளையெல்லாம் வலிமையாக்கி மிகப்பெரிய சாதனைகளை எல்லாம் செய்து காட்டக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. காலையில் கொஞ்சம் அப்படி இப்படிமா இருக்கும், வேலை சுமையாக இருக்கும், கொஞ்சம் டென்ஷனாகவும் இருக்கும். ஏன்னா மதியம் 1:42 வரைக்கும் உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் இருக்கிறாரு. கேட்டை நட்சத்திரத்தில் தான் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் கேட்டை நட்சத்திரக்காரர்கள் மதியம் 1:42 வரைக்கும் நிதானமாக இருக்கிறது நல்லது, கோபப்படாமல் இருக்கிறது நல்லது. வேலை சுமையும் கொஞ்சம் இருந்துன்னு இருக்குங்க. மதியம் 1:42 பிறகு கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு அருமையாக இருக்குது. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் வந்து சேருங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கும் தொட்டதெல்லாமே இன்றைய தினம் துலங்குங்க. ஆனாலும் இன்றைய தினம் உங்கள் ராசிக்குள்ளார மதிய வரைக்கும் சந்திரன் இருக்கிறதுனால சின்ன சின்னதாக விவாதங்கள் குடும்பத்துக்குள்ளார வரும். கணவன் மனைவிக்குள்ளேயும் விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க. அதே மாதிரி வியாபார விஷயமாக இருந்தாலும் இன்றைய தினம் காலையில் கொஞ்சம் மிதமாக இருக்கும். மதியத்துக்கு பிறகு லாபம் அதிகமாக வர ஆரம்பிக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் வேலை சுமை கூடிக்கிட்டே போகும். யாருமே சரியாக ஒழுங்காக வேலை பார்க்க மாட்டேங்கிறாங்க. எல்லாத்தையும் இழுத்து போட்டு நாம் தான் பார்க்க வேண்டியது இருக்குது. எதுலேயும் ஒரு முறைன்னு ஒன்று இருக்குல்ல, எப்படி வேணாலும் பார்க்கலாங்கிற மாதிரி இருக்கக்கூடாதுல்ல அப்படின்னு தனக்குத்தானே பேசிக்கொண்டு மற்றவர்கள் செய்யக்கூடிய தவறுகளையும் திருத்தி இன்றைய தினத்திலே அலுவலகத்திலே உங்களுடைய கை ஓங்கும். மதியத்துக்கு பிறகு ஓங்குங்க. அதே மாதிரி உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் சூரியனோட உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. சோர்வு, களைப்பு, அதுக்கடுத்து லேசாக தலை சுத்தல் இதெல்லாம் இருக்கும். ஹீமோகுளோபின் குறையாமல் கொஞ்சம் பார்த்துங்க. நம்முடைய பாரம்பரியமான உணவுகளை உண்டால் இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. மற்றபடி உங்களுடைய ராசிக்குள் மதியம் 1:42 வரைக்கும் சந்திரன் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் காலையில் கொஞ்சம் கசந்தாலும் மதியத்திலிருந்து இனிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, 5 விரல்களும் ஒரே மாதிரி அல்ல, ஒவ்வொன்றும் வித்தியாசமாக இருக்கிறது. அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு விதமாகத்தான் இருக்கும். இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு வேறுபாடாக இருந்தாலும் மாறுபாடாக இருந்தாலும் அவற்றையெல்லாம் ஏற்றுக்கொண்டு எதையும் சமாளிக்கக்கூடிய சமயோஜித புத்திக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குதுங்க. உங்கள் ராசியை நோக்கி சந்திரன்
பயணம் செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. மதியம் 1:42 உங்கள் ராசிக்குள்ளார வந்து நுழைய இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால மூலம் நட்சத்திரக்காரர்கள் மதியத்திலேருந்து கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். விவாதங்களையும் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லதுங்க. அதே மாதிரி இன்றைய தினத்தில் பண விஷயத்திலையும் கொஞ்சம் கராராக இருந்துருங்க. முக்கிய முடிவுகள் எதுவாக எடுக்கிறதா இருந்தாலும் கொஞ்சம் தனிமையால் உட்கார்ந்து அதுக்கு பிறகு யோசித்து முடிவெடுக்கிறது நல்லதுங்க. வாழ்க்கையில் சில விஷயங்களை சரியாக நம்ம ஆராயாமல் விட்டுட்டோமோ, யோசிக்காமல் விட்டுட்டோமோ, பெருந்தன்மையாக விட்டதுனால நமக்கு பிரச்சனைகள் வந்துடுச்சோ, இனிமேல் அது மாதிரிலாம் நம்ம இருக்கக்கூடாது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நாம் யோசிக்கணும். அடுத்தவங்க பேச்சு கேட்டுட்டு எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. அப்படிங்கிற முடிவுக்கும் இன்றைய தினத்தில் நீங்கள் வருவீங்க. சூரியனும் செவ்வாயும் 2வது வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறதுனால நாம் எதை பேசினாலும் சிக்கலாகுது. எல்லாரும் கோபிச்சுக்கிறாங்க. யதார்த்தவாதியாக இருந்தாலே சிக்கல் தான். யதார்த்தவாதினாலே வெகுஜன விரோதின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்மளை பார்க்குறாங்களே, இனிமேல் இடத்துக்கு தகுந்த மாதிரி பேசிட்டு போயிட வேண்டியதாங்கிற முடிவுக்கும் இன்றைக்கி நீங்கள் வருவீங்க. சுக்கிரன் உங்களுக்கு பலமாக இருக்கார். மறைஞ்சிருக்கிறது ரொம்ப நல்லது. அப்படி இருக்கிறதுனால விலை உயர்ந்த பொருட்கள்லாம் வாங்குவீங்க. வேறு வேலைக்கு நீங்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க, கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அண்ணன் அக்கா அவங்க மூலமாக கூட சில உதவிகள் கிடைக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குதுங்க. எதிர்பார்த்தது எல்லாமே நல்ல விதத்தில் நடக்குங்க. அதே மாதிரி உத்தியோக வகையிலையும் சின்ன சின்ன விவாதங்கள் இருந்துருக்குங்க. இன்றைய தினத்தில் உங்களுடைய ராசிக்குள்ளார சந்திரன் வந்து உட்கார்றாருங்க. அப்படி இருக்கிறதுனால மூலம் நட்சத்திரக்காரர்கள் தான் இன்றைக்கி கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலும் நல்லது நடக்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலுடன் ஆதாயம் இருக்குதுங்க. மதியம் 1:42 ராசிக்குள் சந்திரன் வந்து உட்கார இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு மிளகால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சிக்கனம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, சூரியன் உதிக்கும் முன்னே நீ விழித்தால் உன்னுடைய வாழ்க்கை சூரியனை விட பிரகாசமாக இருக்கும். ஆமாங்க, அதனால தாங்க அதிகாலை துயிலெழுன்னு ஔவையார் சொன்னது மாதிரி விடியற்காலையிலேயே எல்லாவிலும் எழுந்து நின்று மடமடன்னு எல்லா வேலைகளையும் பார்க்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் பரவாயில்லைங்க. செலவு ஒரு பக்கம் இருந்துட்டு தான் இருக்குது. பிள்ளைங்க ஒரு பக்கம் வளர்ந்துன்னு இருக்காங்க. செலவுகளும் கூடிட்டு தான் போகுது. ஏழரசனி முடிஞ்சது, எல்லாம் முடிஞ்சது. ஆனால் வாழ்க்கையில் வந்து சோகம்தான் இன்னும் முடிய மாட்டேங்குதுன்னு சில நேரங்களில் சொல்லிக்கொள்ளாமலேயே மனதுக்குள்ளார நினைத்து கொண்டு உட்கார்ந்துருப்பீங்க. ஆனாலும் இன்றைய தினத்தில் சந்திரன் கொஞ்சம் பரவாயில்ல. காலையில் திடீர்னு ஏதாவது சில உதவிகள் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. மதியம் வரைக்குமே இன்னும் கொஞ்சம் பிரகாசமாக இருக்குதுங்க. விஐபிகளாலும் உங்களுக்கு ஆதாயம் இருக்குதுங்க. சுக்கிரன் உங்களுக்கு யோகாதிபதி. அவர் தனஸ்தானத்தில் குடும்பஸ்தானத்தில் வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால குடும்பத்திலேயும் இன்றைக்கு சந்தோஷம் உண்டுங்க. ஆனாலும் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால வாயை கட்டி வயிற்ற கட்டி குருவி சேர்க்கிற மாதிரி ஏதாவது சேர்த்து வச்சா கூட திடீர்னு ஏதாவது ஒரு செலவு வந்து சேமிப்புகள் எல்லாம் கரைச்சிட்டு போயிடுதே, வருங்காலத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோமோங்கிற பெருமூச்சுக்கும் இன்றைக்கி வாய்ப்புகள் இருக்குதுங்க. ஆனாலும் நம்பிக்கையோடு இன்றைக்கி நீங்கள் இறங்குவீங்க. சனி பகவான் உங்களுக்கு வலிமையாக உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால வெற்றி உண்டுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஓரளவு பரவாயில்ல. வியாபாரத்தில் புது முடிவுகள் எடுப்பீங்க. புது முதலீடுகள் செய்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. உத்தியோகத்தில் புது விஷயங்களை இன்றைக்கி நீங்கள் கற்றுப்பீங்க. அதிகாரிகள் உங்களுக்கு எல்லா வகையிலுமே உதவிகரமாகவும் இருப்பாங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 1:45 மணிக்கு, அதாவது மதியம் 1:45 மணி வரைக்கும் நல்லா இருக்குது திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் அதே போல் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கும் காலையில் சுமாராக இருக்கும். மதியத்துக்கு பிறகு அருமையாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
கும்பராசிக்காரர்களே, சுகமாக வாழும் காலத்திலேயே துக்கத்தையும் பழகிக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் மனித வாழ்வானது இன்பமும் துன்பமும் கலந்ததாக உள்ளது. ஆமாங்க, அதனால தான் வாழ்க்கை வந்துருச்சு அப்படின்னு நீங்கள் ஆட்டம் போட மாட்டீங்க. எல்லாம் மாறும், எதுவும் மாறும், இதுவும் மாறுங்கிறத தெரிந்து வைத்து கொண்டு எவ்வளவு வசதி வாய்ப்புகள் வந்தாலும் கஷ்டப்பட்ட காலத்தை மனசில் வச்சுக்கிட்டு கலங்காமல் அலட்டிக்காமல் அமைதியான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. யோகாதிபதியாக இருக்கக்கூடியவர் உங்களுக்கு சுக்கிரன், புதனும் அப்படித்தான். 2 கிரகங்களும் ராசிக்குள்ளார உட்கார்ந்துருக்கிறதுனால ஏதோ பரவாயில்ல, நமக்கும் கொஞ்சம் அதிர்ஷ்டம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் உணர்வீங்க. பணவரவும் பரவாயில்லைங்க. புது வேலை வாய்ப்புகளும் தேடி வருங்க. சாதகமான வீடுகளில் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறதுனால எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டு. எதிர்த்தவங்க அடங்குவாங்க. எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக முடியும். விஐபிகளாலும் ஆதாயம் இருக்குதுங்க. அதே மாதிரி குலதெய்வ கோவிலை கட்டி கும்பாபிஷேகம் செய்யணுங்கிற முயற்சிகளில் இறங்கியிருக்கீங்க. அதெல்லாமே சாதகமாக வெற்றிகரமாக முடியுங்க. 7.5 சனியில் பாதச்சனி நடந்துட்டுருக்கிறதுனால அப்பப்போ கால் வலி கழுத்து வலின்னு ஏதாவது ஒரு வலி வந்துட்டே இருக்குது. மருந்து மாத்திரைலாம் சின்ன வயசுலேருந்தே சாப்பிட்டு நமக்கு பழக்கம் இல்லைங்க. இப்போ என்னமோ சாப்பாடை விட மருந்து மாத்திரை தான் சாப்பிட்டு வாழ வேண்டியதாக இருக்கேன்னு சில நேரங்களில் பெருமூச்சு விட்டு கொண்டேயும் இருப்பீங்க. குரு பகவான் உங்களை பார்க்குறாரு. அப்படி இருக்கிறதுனால 7.5 சனியால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், ராகுவால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குதுங்க. குலதெய்வ கோவிலுக்கு ஒரு முறை போய் வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. உடனே போக முடியாதவங்க கொஞ்சம் காணிக்கை முடிஞ்சு வச்சு அப்புறம் போகிறதும் நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நாளைக்குன்னு சிலதெல்லாம் தள்ளி போனதெல்லாம் எல்லா வகையிலுமே இன்றைக்கி சிறப்பாக முடியும். வியாபாரத்தில் உங்கள் கை ஓங்குங்க. வேலையாட்களால் இருந்த தொந்தரவுகளும் விலகுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 1:45 மணி வரைக்கும் நல்லா இருக்குது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கும் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் மதியம் 1:45 மணிக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, மரத்தை பார்த்து கற்றுக்கொள். தன்னை விட்டு பிரியும் இலைகளை அவை கண்டுகொள்வதே இல்லை. ஆமாங்க, அதனால தாங்க சேர்ந்துருக்கிறவங்க இருந்துட்டு போகட்டும், பிரிஞ்சு போகிறவங்க போயிட்டே இருக்கட்டும். நாம் நம்முடைய தனித்தன்மை குன்றாமல் நாம் உழைப்பில் கவனம் செலுத்துவோம், எதிர்காலத்தில் கவனம் செலுத்துவோன்னு எங்கும் எப்பொழுதும் எது நடந்தாலும் தன்னுடைய குறிக்கோளையும் லட்சியத்தையும் அடைவதற்காக இடைவிடாமல் தொடர்ந்து போராடி கொண்டிருப்பவர்கள், உழைத்து கொண்டே இருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நல்லது நடக்குங்க. ஆனால் ராசிக்குள்ளேயே சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு, ஜென்ம சனியாக உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. அளவாக சாப்பிட்றது நல்லது, நேரத்தில் சாப்பிட்றது நல்லது. இரவு அதிக நேரம் கண் விழிக்காமல் இருக்கிறது இன்னும் கொஞ்சம் நல்லதுங்க. அதே போல் கசப்பான உணவுகள், துவர்ப்பான உணவுகள், இந்த ரெண்டும் சாப்பிட்டாலே 7.5 சனியில் ஜென்மச்சனியால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்குங்க. உணவாலும் உணர்வாலும் நாம் சில கட்டுப்பாடுகளை விதித்து கொண்டோம்னா சனி பகவானால் ஏற்படக்கூடிய தாக்குதல்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக நெருப்பு கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. அதனால் அரசாங்கத்தில், அரசியலில் பெரிய பதவி பொறுப்புகளில் இருக்கிறவங்க மூலமாக சில உதவிகள் கிடைக்கிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குதுங்க. அதே மாதிரி இடத்துக்கு பட்டா சிட்டா இடங்கள் வாங்குறதோ அல்லது மின் இணைப்பு இபி கனெக்ஷன் வாங்குறதா இருந்தாலும் அதெல்லாமே சீக்கிரமாக முடியுங்க. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால அம்மாவோட ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுறது நல்லதுங்க. அதே
மாதிரி தாய் வழி உறவினர்களால் செலவுகள் அதிகமாகி கொண்டே போகுங்க. சுக்கிரன் 12வது வீட்டில் உட்கார்ந்துருக்கிறதுனால சிலருக்கு வெளிநாடு போய் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினத்தில் லாபம் நல்லா இருக்குது. பூர்வ புண்ணியாதிபதி சந்திரன் இன்னைக்கு சாதகமான வீடுகளில் பயணம் செய்கிறாரு. அதனால் வியாபாரத்தில் புது வாடிக்கையாளர்கள் வருவாங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டு. முடிக்க முடியாத சில வேலைகளை கூட இன்றைக்கி நீங்கள் முடித்து காட்டுவீங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 1:45 மணி வரைக்கும் நல்லா இருக்குதுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கும் காலையில் கொஞ்சம் சுமாராக இருந்தாலும் மதியத்துக்கு பிறகு அமோகமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி பொங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. திருவண்ணாமலையை சுற்றி எப்பயுமே சித்தர்கள் கூட்டம் கூட்டமாக தவம் இருப்பாங்க. அங்கே இருக்கக்கூடிய குகைகளில், அந்த மலைகளுக்கு நடுவில், அந்த மரங்களுக்கு நடுவில், அடர்ந்து செறிந்து காணக்கூடிய அந்த முட்புதர்களுக்கு நடுவில் ஆங்காங்கே உட்கார்ந்து தவம் பண்ணிட்டு இருப்பாங்க. என்றைக்கு சாப்பிட்டாங்க, என்றைக்கு நீர் அருந்தினாங்க, அது அவங்களுக்கும் தெரியாது, மற்றவங்களுக்கும் தெரியாது. அதே மாதிரி தான் இங்கே ஒரு சித்தர் கடுமையாக அமர்ந்து தவம் செய்து கொண்டிருந்தார். அருணாச்சலேஸ்வரரை நினைத்து தவம் செய்து கொண்டிருந்தார். தவம் நீண்டு கொண்டே போனது. ஒரு நாள் அவருடைய நினைவிலே எல்லாம் வல்ல சிவபெருமான் காட்சி கொடுத்தார். நீ இங்கிருந்து தவம் செய்வதை விட இங்கிருந்து வடக்கு நோக்கி செல்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு அசரீரியாக குரல் கொடுத்தார். உடனே அந்த சித்தர் இறைவனே சொல்லிவிட்டார், இங்கிருந்து நீ வடக்கு நோக்கி செல்க அப்படிங்கிறார். அப்போ இது இறைவனின் சித்தம். நாம் திருவண்ணாமலையிலேருந்து தவம் செய்கிற இந்த பணியிலிருந்து விடுபட்டு நாம் இறைவன் சொன்னபடி வடக்கு நோக்கி செல்வோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வடக்கு நோக்கி வருகிறார். வடக்கு நோக்கி வரும்போது வேலூர் வந்தாங்க. அங்கே அம்மனங்குட்டை பகுதி, அது ரொம்ப அற்புதமான பகுதி. வேலூரில் அம்மனங்குட்டை பகுதி. அதுக்கு அங்கே உள்ள மலைச்சூழல் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மலைச்சூழல் அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சு போச்சு. இதுக்காக தான் இறைவன் இங்கே உட்கார்ந்து தவம் பண்ண சொன்னாரா அப்படின்னு அந்த சித்தருக்கு ரொம்ப அப்படியே மனசுக்குள்ளார ஒரே ஆனந்தம் பொங்க ஆரம்பிச்சுது. அதனால் அந்த சித்தர் அங்கே உட்கார்ந்து கடுமையாக தவம் செய்தார். என்னைக்காவது ஒரு நாள் அப்படியே கீழிறங்கி வருவார். கீழிறங்கி வரும்போது அப்படி ஏதாவது கிடச்சிதுன்னா சாப்பிடுவார், இல்லைன்னா மறுபடியும் மலைக்கு போயிடுவார். குகையில் போய் உட்காந்துருவார், அந்த காட்டுப்பகுதியில் உட்காந்துருவார். அது மாதிரி ஒரு நாள் இறங்கி வரும்பொழுது அந்த நல்லெண்ணெய் அதாவது பிழிஞ்சு எடுக்கக்கூடிய அந்த செக்கு இருக்குது இல்லைங்களா, செக்கு மரத்தில் அந்த மாடு கட்டி ஓடின்னு இருக்குது. அப்போ அந்த செக்கில் அந்த பிண்ணாக்கு நல்லெண்ணெய், அதாவது எள் புண்ணாக்கு, அது ஒரு கை எடுத்து அப்படியே சாப்பிட்றார். அப்புறம் மறுபடியும் கிளம்பிடுறார். அதனால் புண்ணாக்கு சித்தர் அப்படின்னு கூட இவர் சில நேரங்களில் பக்த கோடியில் அழைப்பது உண்டுங்க. இப்படி அதாவது அருணாச்சலத்திலேருந்து வெளியில் வடக்கு நோக்கி வேலூரில் இருக்கக்கூடிய மலைப்பகுதியில் தவம் செய்து கொண்டிருந்த அந்த சித்தர் அமிர்தலிங்க சுவாமிகள் அப்படின்னு அவங்க பேருங்க. புண்ணாக்கு ஒரு தடவை சாப்பிட்டதுனால அதை மக்கள் பார்த்ததுனால புண்ணாக்கு சித்தர்னு இவரை கூப்பிடுவாங்க. இந்த மகான் தன்னுடைய தவத்தால் மக்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்தார். இறைவன் அதற்காகத்தான் நம்ம இங்கே அனுப்பி வச்சிருக்கார் அப்படிங்கிறத புரிந்து வைத்து கொண்டு இவரை தேடி வரக்கூடிய நோயாளிகள் எவ்வளோ பெரிய நோயாக இருந்தாலும் சரி, டாக்டர்கிட்டலாம் அலைஞ்சு மருத்துவர்கிட்டலாம் அலைஞ்சு ஒன்றும் முடியலை அப்படின்னு கைவிட்டதெல்லாம் வருவாங்க. தன்னுடைய விபூதி, அதாவது அவருடைய தவத்திலே வைத்து கொண்டிருக்கக்கூடிய, தவம் செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலும் அவருடைய உடம்போடு இருக்கக்கூடிய அந்த விபூதியை எடுத்து வர்றவங்களுக்கு கொடுப்பார். அவங்களுக்கு நோய் எல்லாமே விலக ஆரம்பிச்சுது. எந்த நோயாக இருந்தாலும் விலக ஆரம்பிச்சுது. அது மட்டும் இல்லைங்க, மூலிகை மருந்தெல்லாம் தயாரிக்க ஆரம்பித்தார். சில பிரச்சனைகளால் வாடி வதங்கி போயிருக்கிறவங்க, அவங்க கதறவங்க, காப்பாற்றுங்கன்னு சொல்கிறவங்க, அவங்களெல்லாம் நம்ம காப்பாற்றாமல் விட
விடக்கூடாது, நம்மளை தேடி வராங்க, இறைவன் சேவை செய்வதற்கு நம்மளை இங்கே அனுப்பி வச்சிருக்காரு அப்படிங்கிறத புரிந்து வைத்து கொண்டு மூலிகைகளை எல்லாம், காட்டு மூலிகையெல்லாம் பறித்து அந்த மூலிகை சாரெல்லாம் வரக்கூடிய நோயாளிகளுக்கு கொடுத்து அதன் மூலமாகவும் நோய்களை விரட்டி அடித்து வரக்கூடிய பக்தியோடிகளுக்கு ஆரோக்கியத்தையும் அழகையும் கொடுத்து கொண்டே இருந்தார். அதே மாதிரி சாதுக்கள், சன்னியாசிகள், தவசிகள் இவங்கெல்லாம் வராங்க போகிறாங்கன்னா அவங்க தங்கறதுக்கு ஒரு மடம் கட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மடத்தை கட்டி, ஞானிகள், சுவாமிகள் இவங்கெல்லாம் தங்கறதுக்கு மடத்தை கட்டி அவங்க தங்கி அவங்க இளைப்பாரி செல்வதற்கான வசதிகளையும் ஏற்படுத்தினார். தன்னுடைய தவ ஆற்றலால் இப்படி அறச்செயல்களெல்லாம் செய்து அந்த பகுதியில் ஒரு அசைக்க முடியாத மிகப்பெரிய சித்தராக இந்த மகான் இருக்காங்க, ஸ்ரீ அமிர்தலிங்க சுவாமிகள். இந்த மகானுடைய ஜீவசமாதிக்கு போனோம்னா நோய்கள் விலகும், ஆசைகள் கொஞ்சம் விலகும், நம்முடைய கர்ம வினைகள் எல்லாமே தீருங்க. அப்படிப்பட்ட ஸ்ரீ அமிர்தலிங்க சுவாமிகளுடைய அந்த ஜீவசமாதி எங்கே இருக்குன்னா வேலூரில் சலவன்பேட்டை பகுதியில் அமிர்தலிங்க சுவாமி மடம் சன்னதி தெரு அப்படின்னே இருக்குதுங்க. அந்த தெருவில் மடமும் இருக்குது, சமாதி கோவிலும் இருக்குது, சிவலிங்கை பிரதிஷ்டை பண்ணி கிழக்கு பார்த்த சன்னதியாக இருக்குதுங்க. அதனால் வேலூரில் சலவன்பேட்டை பகுதியில் இருக்கக்கூடிய ஸ்ரீ அமிர்தலிங்க சுவாமிகளுடைய ஜீவசமாதி சென்று நாம் வணங்குவோம், எல்லா நன்மைகளையும் பெறுவோம். நெஞ்சிற்கினியவர்களே, வியாழக்கிழமை ஆகிய இன்றைய நாள் யோகிகள், மகான்கள், தவசிகள், சித்தர்களின் அருளாசியால் வெற்றி திருநாளாக உங்களுக்கு அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.